என் பேர் கவிதா. நாங்கள் ரொம்ப வருஷமாக இந்த கிராமத்தில் தான் வசிக்கிறோம். எங்களுக்கு டீ எஸ்டேட் தான் வேலை. எங்களுக்கு சொந்தமாகவும் டீ எஸ்டேட் இருக்குது. அடுத்தவங்க வேலைக்கும் நாங்கள் போகிறோம். தனித்தனியான்னு சொல்லிட்டு நாங்கள் அவ்வளோக்கு போகிறதில்ல. ஏன்னா இந்த வெளியில் இதெல்லாம் இருக்கக்குள்ளார 2 வீடு சேர்த்து போயிட்டு இன்றைக்கி நம்ம காடு எடுக்கலாம், நாளைக்கு உங்களுக்கு நம்ம சேர்த்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி தான் நாங்கள் போகிறது. ராஜேஸ்வரி, நாங்கள் டீ எஸ்டேட்டில் வேலை செஞ்சிட்ருக்கோங்க. சம்பளம் வந்து 400 ரூபா. அது மழை காலத்தில் ஜென்ஸ் இருந்தால் தான் எங்களுக்கு வேலை, இல்லைன்னா எங்களால் மூட்டை தூக்க முடியாத பட்சத்தில் இருக்கிறோம். என்னுடைய பேர் ராணி. நான் கரையிலவிட ஊர். நாங்கள் எஸ்டேட்டு வேலை தான் செய்கிறோம், டீ எஸ்டேட் தான் செய்கிறோம். பக்கத்து வீட்டு அந்த ஊர் 2 3 4 பேர் சேர்ந்தாலும் எல்லாம் சேர்ந்து நம்ம வேலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போயிடும். அந்த மாதிரி பண்ணிட்டு தான் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம். என் பேர் பார்வதி. நாங்கள் தோட்ட வேலைக்கு தான் போகிறோம். ஆனால் வெளியிலிருந்து ஆளுங்க வர்றதுக்கு ஆளுங்க இல்லை. நாங்கள் ஒவ்வொரு தோட்டத்துக்காக போய் அவங்க காட்டிலேயே எடுத்து நம்ம காட்டிலேயே எடுக்கிறோம். பொதுவாகவே தேயிலை விவசாயத்தில் ஆண்களை காட்டிலும் பெண்களே அதிக முனைப்பு காட்டுகின்றனர். அதிகாலை நேரத்தில் இலையெடுக்க செல்வது முதல் மாலை வீடு திரும்பும் வரை தேயிலை தோட்டங்களில் ஒவ்வொரு நிகழ்வும் மிக சுவாரஸ்யமானது என தெரிவிக்கின்றனர் தேயிலை பறிக்கும் பெண்கள். சமீப தினங்களில் ஆட்கள் பற்றாக்குறையை குறைக்கும் விதமாக தேயிலை தோட்டம் வைத்திருக்கும் உள்ளூர் மக்களை அனைவரும் ஒன்று கூடி ஒரு குழுவாக ஒவ்வொருவரது தோட்டத்திற்கும் தேயிலை பறிக்க செல்வார்களாம். யாரேனும் வெளி மாவட்டத்திற்கோ வெளிநாடுகளுக்கோ செல்ல வேண்டிய சூழ்நிலை இருப்பின் அவர்களது தோட்டத்தை பராமரிப்பதும் இவர்களே. தேயிலை பறிக்கவும் உரமிடுவதற்கும் ஆகும் செலவை எடுத்துக்கொண்டு வரும் லாபம் அனைத்தையும் அவர் நாட்டில் இருந்தாலும் அவர்களுக்கு கொடுத்து விடுவார்களாம். காலை 10 மணிக்கு தேயிலை தோட்டத்திற்கு சென்றவுடன் கைகளாலும் கத்தியாலும் சமீப தினங்களில் இயந்திரத்தாலும் தேயிலை பறிக்க துவங்குகின்றனர். என் பேர் சித்ரா, கரையிலவிட ஊர். நாங்கள் டீ எஸ்டேட்டுக்கு வேலை செய்கிறோம். பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டீ எஸ்டேட்டில். ஒரு தடவை சீசன் இறங்கும் போது கையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக வலிக்குது, எடுக்க முடியாது. ரொம்ப கஷ்டத்தில் நாங்கள் எடுக்கிறோம். ஆனால் டீயில் இல்லாமல் நாங்கள் இருக்க முடியாது. அதுதான் அதை நம்பி தான் வாழ்க்கையே இருக்குது. டீ எஸ்டேட் போனால் எங்களுக்கு கஷ்டம்தான். மழை வெயில் எல்லா டைம்லையும் நாங்கள் கஷ்டப்படணும். ஆனாலும் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சு பரம்பரை இங்கே தான் இருக்கிறோம். கையில் வந்து கருப்பு ஆயிடும், சாப்பிட முடியாது. அப்புறம் கோடால வந்துடும், ரொம்ப கை வலியெல்லாம் வரும். காட்டு விலங்குகள் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தரும் போக முடியாது. எல்லாருமே டீ எஸ்டேட் வச்சுருக்காங்க. நம்ம வேலை முடிஞ்சோன்னா அடுத்த வேலைக்கு நாங்கள் போயிடுறோம். எருமை, பன்னி, புலி, சிறுத்தை, கரடி, குரங்கு அத்தனை விலங்குகள் இருந்தும் நாங்கள் இந்த செடிக்குள்ளே என்ன படுத்திருக்குன்னு எங்களால் முடியல சாமி. முடியாமையே நாங்கள் வந்து குழந்தைங்களுக்காக இந்த வேலையை நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். என் பேர் லலிதா. நாங்கள் கரையிலவிட கிராமம். எங்கள் விவசாய தொழிலே தேயிலை தான். ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் போகிறதுக்கு பயமாக இருக்குது. காடு ஜாதிகள்லாம் ஊருக்குள்ளாரையே நிறையா வருது. அதனால் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. எங்களுக்கு தொழிலே இந்த தேயிலை மட்டும்தான். வேறு விவசாயம்னு சொல்லி கரையோல ஊரில் ஒன்றுமே இல்லை. என்ன செய்யணும், அது ஆள் இருந்தால் கூட்டிகிட்டு போகணும். ஒவ்வொருத்தராக போய் அதெல்லாம் எடுக்க முடியாது. இப்போ சப்போஸ் இப்போ யாரோ ஒரு வீட்டில் வந்து அவங்க எங்கேயோ வெளியூருக்கோ அங்கேயோ வெளிநாடுக்கோ போகிறாங்க அப்படின்னா அவங்க தேயிலை தோட்டத்தை வந்து நீங்களே பார்த்துப்பீங்க இல்லைங்களா? அவங்க சொல்லிட்டு போனால் நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். அவங்க சொல்லாமல் போனால் நாங்கள் என்ன செய்யணும், அவங்க சரி எடுங்கன்னு சொன்னால் நாங்கள் எடுத்து கொடுத்துட்றது. அப்படி எடுத்தீங்கன்னா நீங்கள் எப்படி என்னென்னா நீங்கள் கூலி அதை மட்டும் எடுத்துகிட்டு மற்றதை அவங்களுக்கு கொடுத்துட்றீங்க? அது அவங்க பேருக்கு அவங்களுக்கு போடணும், அவங்க கூலி நம்மளுக்கு அனுப்பி விட்ருவாங்க. அந்த சிறுத்தை எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே வந்து ஃபோட்டோலாம் பிடிச்சி வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் பயம். எவ்வளோ கூலியெல்லாம் எவ்வளோ வருதுங்க? கூலி 350, 300, 350. கொஞ்சம் எல்லாம் நல்லா இருந்தால் கை காசுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு, கிலோ காசுக்கு எடுக்கிறதுக்கும் போகிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மழை காலத்தில் கொஞ்சம் பயம் போகிறதுக்கு எடுக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் போய் எடுக்கணும். என்ன நம்ம வாழ்வாதாரம் கூலி வேணும், அதுக்கு வேண்டி போகணும். இப்போல்லாம் ஆம்பளை பசங்களும் யாரும் இல்லை. அது எடுக்கிறதுக்கும் மூட்டைக்கும் நிறைய கூலி கேட்பாங்க. இப்போ வந்து டெய்லி வந்து டீயில் வந்து எப்படி பறிக்கிறீங்க? பறிக்கிறது கையில் எடுத்துகிட்ருப்போம். ஒரு நாளைக்கு 2 வெயிட் 3 வெயிட் 4 வெயிட் எடுப்போம். எடுக்கிற அளவுக்கு ஓனர் பார்த்து கிலோ கணக்கில் போட்டு கொடுத்துருவாரு. எவ்வளோ கிலோ வருதுங்க? கிலோ நம்ம முடிஞ்ச அளவு நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குவோம் சாமி. இதில் வேறு என்னென்ன கஷ்டம்லாம் இருக்குங்க? இதில் என்ன கஷ்டம், கொடாறு, குழி, மேடு எல்லாமே சம்மந்தப்பட்டு தான் ஒத்துக்கணும் இந்த வேலைக்கு.
இல்லை அதுக்கு காட்டு வேலைக்கு தோட்டத்து வேலை இருக்குது, அதுக்கு போனோம்னா மழை காலத்தில் அங்கே வேலை இருக்காது. அந்த பட்சத்துக்கு நம்ம இலை தான் மெயின்னுட்டு வந்துட்டுருக்குறோம், இருக்கிற சம்பளம் போதுன்ட்டு. இப்போ வேறு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குங்க? செடி இருக்குது, சுனாமி இருக்குது, இதுன்னு கட்டிங் பண்ணுறாங்கல்ல, அதில் வந்து நம்ம சொந்த மிஷினை வாங்கி வேலை செஞ்சிட்ருக்குறோம். அது ஆம்பளைங்க வந்தால் மூட்டை தூக்கம், கொடாறு, குழி எல்லாமே கலந்து நேர்மையாக செஞ்சுட்டு போகிறோம். ஆம்பளைங்களுக்கு தனி கூலி, பொம்பளைங்களுக்கு தனி கூலி, எல்லாமே சகிச்சு தான் குழந்தைங்கள காப்பாற்றுறதுக்காக நாங்கள் இந்த தொழிலுக்கு வந்து வேலை செஞ்சுட்ருக்குறோம். நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த தொழிலில் இருக்கீங்க? நாங்கள் 20 வருஷமாக இருக்கிறோம். 20 வருஷமாக உங்கள் வாழ்க்கையில் மேம்பாடு அப்படின்ற மாதிரி என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதுவுமே இல்லை, சாப்பாட்டுக்கு அளவாக சம்பாரிச்சிட்டு போயிட்டுருக்குறோம். இப்போ அடுத்த தலைமுறை உங்கள் குழந்தைங்கள வந்து இந்த தொழிலுக்கு கொண்டு வர மாதிரிங்களா? வர மாதிரி இல்லை, இருந்ததுன்னா அது வாழ்க்கையில் வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிருப்பாங்க. பிள்ளைங்க நல்லா பிள்ளை படிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த தொழில் செஞ்சுட்ருக்கோம். இப்போது எந்த வயசு வரைக்கும் வந்து தேயிலை பறிக்கிறதுக்கு வந்து வராங்க அதிகமாக? அது 60 வயசுக்கு மேலேயே வருவாங்க. 40லேருந்து 60 வயசுக்குள்ளே எல்லாம் வருவாங்க. டீ எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போனால் வீட்டுக்காரரு நாங்கள் 2 பேர் போவோம். நாங்கள் இலை எடுக்கிறது மட்டும்தான் எங்கள் வேலை. அந்த இலையெல்லாம் மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரோட்டில் சேர்த்து வண்டிக்கு போட்டு செய்கிற வேலையெல்லாம் வீட்டுக்காரங்க தான் பார்க்குறாங்க. ஆம்பளைங்களும் எங்களோட சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறாங்க. ஊதியம்னு எடுத்தால் ஆம்பளைங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, பொம்பளை ஆளுங்களுக்கு 350 ரூபாய் கூலி கொடுக்குறாங்க. அதனால் அந்த 1000 ரூபாய் வாங்குகிற அளவுக்கு அவங்களும் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறாங்க. நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்திலிருந்து ராகுல் சந்திரன்.